மணி 12 ஆகுது, பர்த்டேக்கு ஒரு விஷ் கூட பண்ணாமல் தூங்கிட்டு இருக்கு பார் இவனை. ஐயோ 12 மணி ஆயிடுச்சா? இப்போ விஷ் பண்ண கரெக்டாக இருக்கும். மா ஹாப்பி பர்த்டேம்மா. தேங்க்ஸுங்க. எப்படி கரெக்டாக 12 மணி விஷ் பண்ண பார்த்தியா? நீ அவ விஷ் பண்ண, நான் தாண்டா உன்னை விஷ் பண்ண வச்சேன். Happy birthday to you. Happy birthday. நாளைக்கு வேறு பர்த்டேன்னு தெரிஞ்சா எனக்கு ட்ரீட் கேட்பானுங்களே, என்ன பண்ணுறது? சரி, டேட்டா பர்த் தெரிஞ்சால் தானே. இப்போயே போயிட்டு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் டேட்டா பர்த் மாற்றிடலாம். டேட்டா பர்த் மாற்றியாச்சு. இப்போ எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். The next day. சரி, இந்த நேரத்தில் யாரா ஃபோன் பண்ணுறது? ஹலோ மச்சான், ஹாப்பி பர்த்டே மச்சான். ட்ரீட்ரா? மச்சான், என் பர்த்டே உனக்கு எப்படா தெரியும்? நான் தான் நேற்று திரும்பி டேட்டா பர்த் மாற்றினேடா. போன வருஷம் உன் பர்த்டேக்கு என் செல்லில் தான்டா ஃபோட்டோ எடுத்தோம். அதான்டா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஓ அப்படியாடா, ரொம்ப தேங்க்ஸ்டா. சரி மச்சான், ட்ரீட்டா வச்சுதான் நானும் வச்சிடலாம். மச்சான், இன்னொரு விஷயம்டா, என் பர்த்டே குரூப் ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டாதடா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா. மச்சான் நான் எப்பயோ போட்டேன்டா எல்லாத்துக்கும். போட்டியா? அடப்பாவி. எங்க பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், வெளியே போறான், காசு கொடுத்தானே. என்னம்மா 1000 ரூபாய் போதுமாம்மா? 1000 ரூபாயா? 1000 ரூபாய்லாம் எந்த மூளைக்கு பத்தும்? 2000 ரூபாய் கொடுங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் நிறைய வெளியே சுற்றுவான். சரிம்மா, 2000 ரூபாய் கொடுத்துட்றேம்மா. ஏம்மா, எனக்கும் தான் வருஷம் வருஷம் பிறந்த நாள் வருது, ஒரு 100 ரூபாவது கையில் கொடுத்துருக்கீங்களா? அவன் ஆம்பளை பிள்ளை, 4 பசங்க கூட வெளியே போய் சுற்றுறான். நீனா வீட்டில் தான் இருக்க, உனக்கு எதுக்கு காசு? ஆமாம், இப்படியே சொல்லி ஏமாத்துங்க. நம்ம பர்த்டேக்கு எத்தனை பேர் விஷ் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான்னு பார்க்கலாம். அடப்பாவி, ஒருத்தனும் விஷ் பண்ணல, ஒரு பையன் கூட ஸ்டேட்டஸ் போடலையே. நம்ம எத்தனை பேருக்கு ஸ்டேட்டஸ் வச்சுருக்கோம், நம்ம ஒருத்தவங்க கூட வைக்கல பார்த்தியா? சரி, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வேறு ஃபோன்லேருந்து நமக்கு விஷ் பண்ணி அதை ஸ்டேட்டஸாக எடுத்து போடுவோம். அப்போ தான் நிறைய பேர் பார்ப்பானுங்க. ஸ்டேட்டஸ் வச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தனாக பார்ப்பான். நிறைய பேர் பார்க்குறான்னு நம்ம தான் ஸ்டேட்டஸ் வைக்கிறானுங்க. இதை மொத்தத்தையும் ஸ்டேட்டஸில் போட்டு ட்ரெயின் விட்டுற வேண்டியதுதான். ப்ரோ, பர்த்டேலாம் எப்படி போகுது? ஸ்டேட்டஸ்லாம் ட்ரெயினாக வர்றாங்க. உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இது ஒரு முறைப்பா. இன்னைக்கு அவன் செஞ்சானா நாளைக்கு நான் திரும்ப செய்யணும். இதெல்லாம் முறையா ப்ரோ? ஆமாம், இன்னைக்கு அவன் வச்சிருக்கான், திரும்ப நாளைக்கு நான் அவனுக்கு ஸ்டேட்டஸ் வைக்க தேவையில்லை. ட்ரீட் வைங்க ப்ரோ. ட்ரீட்டா? முதல்ல நீ என் பர்த்டேக்கு விஷ் பண்ணியா? போன வருஷம் உன் பர்த்டேக்கு நான் ஸ்டேட்டஸ் வச்சேன்ல, நீ வச்சியா ஃபஸ்ட்டு? இதை வைக்கிறேன் ப்ரோ ஸ்டேட்டஸ். உடனே இப்பயே வை. சரி ப்ரோ. இன்னும் வராமல் இருக்க? இந்த வந்துச்சு ப்ரோ. ஒரு ஸ்டேட்டஸ் போட வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறதா இது? ஏங்க நீங்கள் வெளியில் போயிட்டு வரும்போது பையனுக்கு கேக் வாங்கி வந்துடுங்க. கேக் தானம்மா, வாங்கிட்டு வந்துடுறேம்மா. இது வரைக்கும் என் பிறந்த நாளைக்கு ஒரு தடவையாவது கேக் வெட்டிருக்கீங்களா? அவனுக்கா? கல்யாணம் ஆகிட்ட பிறகு உன் புருஷன் வீட்டில் கொண்டாடுவாங்க, அங்கே வெட்டிக்கோ. இப்படியே சொல்லி ஓட்டுங்க எப்பவுமே. ஹலோ, சொல்கிறா மச்சான். ஹாப்பி பர்த்டே மச்சான். ரொம்ப தேங்க்ஸ்ரா மச்சான், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குடா. சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸா? ஒரு நிமிஷம் தான், யாரோ வெளியே காத்து தட்டுறாங்க, பார்த்துட்டு வரேன். யார் வெளியில்? கொரியர் சார். கொரியரா? நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே. மச்சான், நான் தான் ஆர்டர் பண்ணேன், பர்த்டே கிஃப்ட்டு. ஓ அப்படியாடா, சரிங்க சார், உள்ளே வாங்க நீங்கள். மச்சான், கிஃப்ட்டுடா. இது வரையும் நீ யாருமே கிஃப்ட்லாம் ஆர்டர் பண்ணதே இல்லை மச்சான், ரொம்ப தேங்க்ஸ்ரா. பரவாயில்ல, இருக்கட்டும்டா, பார்த்துக்கலாம். நீ தான் மச்சான் என் ஃப்ரெண்டு, இதுக்கப்புறம் எல்லாமே நீ தானே எனக்கு. சார் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பேசிக்கோங்க, ஃபஸ்ட்டு 2500 ரூபாய் கேஷ் தாங்க. காசு கொடுக்கணுமா? மச்சான், நீ காசு கொடுக்கலையாடா? மச்சான், இந்த மாதம் எனக்கு டைட்டாக இருக்குடா, அடுத்த மாதம் நான் கொடுத்துட்றேன்டா. இப்போ நீ கொடுத்துட்றா. அடப்பாவி, நீ ஃபஸ்ட்டு கொடுத்த பார்த்திய கிஃப்ட்டு சர்ப்ரைஸு, அதை விட இது பெரிய சர்ப்ரைஸாக இருக்குடா. மச்சான், என்கிட்ட காசு சொல்கிறா, நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன்டா. என்ன சார் இப்படி பண்ணுறீங்களே? சரிங்க சார், நான் பே பண்ணிடுறேன். ஜிபேல இருக்கா? சரி, ஓகே சார், நான் பே பண்ணிடுறேன். இந்த உலகத்தில் முறையாக என் பர்த்டேக்கு நானே காசு கொடுத்து கிஃப்ட் பண்ணி கேனே நானாக தான் இருப்பேன். ஃப்ரிட்ஜில் மீன், மட்டன், சிக்கன் வச்சுருக்குமா? பையனுக்கு எது வேணுமோ சமைச்சு கொடுமா. அவன் பிறந்த நாளைக்கு சிக்கன் என்ன, மீன் என்ன, மட்டன் என்ன, என் பிறந்த நாளைக்கு ஏதாவது ஒன்றாவது எடுத்துருக்கீங்களா? நீ தின்றதுலே இரு, முதல்ல வந்து சமைக்க கற்றுக்கோ, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உனக்கு சமைச்சு போடுறோம்.
நான் உங்களை ருத்ராண்ணா வர சொன்னாங்கண்ணா. எதுக்குடா வர சொன்னா? தெரியலண்ணா, எதுக்கோ கூப்பிட்டாங்கண்ணா. சரி நான் வரேன் போ. சரி வாங்கண்ணா. எதுக்கு வர சொல்லியிருக்க போறானுங்க? கேக் வாங்கி வச்சிருப்பானுங்க, கேட்டால் சர்ப்ரைஸ்ன்னுவானுங்க. என்னடா எல்லாரும் கூட்டமாக இருக்கீங்க, ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? பா சரியான சர்ப்ரைஸ்ரா, எதிர்பார்க்கவே இல்லைடா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ரா. சரி நான் பரவாயில்லண்ணா, ஹாப்பி பர்த்டேண்ணா. ஓகே வெட்டிடலாம். இங்கே பாருங்கடா, கேக் வெட்ட சொல்ல ஸ்ப்ரே அடிக்கிறது, கேக் எடுத்து மூஞ்சில் பூசலாம் வச்சுக்காதீங்க, காசு தான் வந்து வேஸ்ட் ஆகிடும். சரிண்ணா, கேக்கெல்லாம் பூச மாட்டேண்ணா. Happy birthday to you. Happy birthday, happy birthday to you. Happy birthday to. நீ வாடா. கேட்கலாம் வேணாம் ப்ரோ, பரவாயில்ல, எதுவும் பண்ண மாட்டவா. ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். கூட்டம் மட்டும்தானே, இந்தா அப்பயே பூசாரண்ணே, கேட்டியா? நீ வாடா. டேய் கேக் பூசிடலாமாடா அண்ணன் மேலே? டேய் என்ன ஸ்ப்ரே ஆச்சு தானே தலை மேலே பூசிட்டாரு, திரும்ப பூசிட போறாரா? நான் ட்ரீட்ண்ணா. ட்ரீட்டா? என்கிட்ட வேறு 200 தானே இருக்கு. நான் கேக்கு ஃப்ரீயெல்லாம் வாங்கிக்கிறேண்ணா, ஏதாச்சும் பார்த்து பண்ணுண்ணா. கேக்கு ஒரு 150, ஸ்ப்ரே ஒரு 30, 200 கூட வரலையாடா? அண்ணா பரவாயில்லண்ணா, பார்த்து வைண்ணா. காசு இல்லைடா சுத்தமா. வெறும் 200 கேக் வாங்கிட்டு நீங்கள் 5-6 பேர் இருக்கிறீங்க, உங்களுக்கு 5000 ரூபாய் ஆகும் போல. இது நான் எங்கே போகிறது? அண்ணா பரவாயில்லண்ணா, பார்த்து வைண்ணா. ஃபஸ்ட்டு உன் பர்த்டே நீ ட்ரீட் வச்சியா? உங்கள் அக்காவுக்கு கல்யாணம் நினச்சி அதுக்கு ட்ரீட் வைக்க நீ வச்சியா? உங்கள் அக்காவுக்கு சீமந்தம் நினச்சி அதுக்கும் ஒன்றும் வைக்கல. உங்கள் அக்காவுக்கு குழந்தையே பிறந்துச்சு, அது வரையும் நீ வைக்காம இருக்க. நீங்கள் வைங்கண்ணா, அப்புறமே நான் ட்ரீட் வச்சுக்கிறேண்ணா. ஃபஸ்ட்டு நீ வை, அப்புறம் நான் வைக்கிறேன். நீ ட்ரீட் வச்சடா. என்ன பர்த்டேவா இல்லை ப்ரோ, எப்படி ப்ரோ? பர்த்டே வந்தான்னா வரல, ட்ரீட் வைடா. அடுத்த வருஷம் வச்சிடறேன் ப்ரோ. நானும் அப்புறமே வைக்கிறேன்டா, போங்கடா.